இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இறைவனுடையதாகும். இப்போ ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அந்த மனிதருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அமானிதமாகும். அத நல்ல முறையில நம்ம இறைவன்கிட்ட அமானிதமா திருப்பி ஒப்படைக்கணும். அமானிதம்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுத்து இதை பத்திரமா வச்சிருங்க, திருப்பி வந்து நான் கேட்கும் போது இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க திருப்பி எப்ப வந்து கேட்கிறாங்களோ அந்த பொருளுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம திருப்பி நம்ம அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேரு தான் அமானிதம். அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடாதுன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலாவும் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் கவலைகள் ஏற்படுது, சோதனைகள் ஏற்படுது. அந்த சோதனைகளுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தற்கொலை பண்ணி மௌத்தா போயிடக்கூடாது. தற்கொலை பண்ணி மௌத்தா போறது மிகப்பெரிய பாவமா இருக்குது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் காலத்துல போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது அவங்களுக்கு போர்ல ஒரு காயம் ஏற்பட்டுருது. அந்த காயத்தின் வேதனை தாங்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு மௌத்தா போயிடுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், என்னுடைய அடியான் மரணத்தில் அவசரப்பட்டு என்னை முந்திவிட்டான், அதனால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப போருக்கு போய்தான் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வேதனை அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்லாஹ் இதை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கு சபர் செஞ்சு அவங்க பொறுமையா இருந்திருக்கலாம். பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்திலையும் கூலி கிடைச்சிருக்கும், மறு உலகத்திலையும் கூலி கிடைச்சிருக்கும். கழுத்து இருக்கப்பட்ட நிலையில ஒருத்தவங்க மரணிச்சிருந்தாங்க அப்படின்னா மறுமையிலும் நரகத்தில் அவங்க கழுத்து இருக்கப்பட்ட நிலையிலேயே அந்த நிலையிலேயே அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். ஒருவர் கத்தியால குத்தி தானே குத்திக்கிட்டு மௌத்தாயிருந்தாங்க அப்படின்னா மறுமையிலும் நரகத்தில் அதே கத்தியால் குத்தி அதே நிலையிலே தொடர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த நிலையில நம்ம மௌத்தா போறோமோ அதே நிலையில நரகத்தில் நம்ம தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் நிறைய இதுல ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்காங்க நம்மள. அல்லாஹ் தஆலாவும் திருக்குர்ஆன்ல நரக வேதனையை பற்றி தெளிவா சொல்லியிருக்கான். நரகவாதிகள் நரகத்தில் புகுந்துருவாங்க. புகுந்தோடனே அவர்களுடைய தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்காக நரகத்தின் வேதனை காரணமாக அந்த தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்களுக்கு தோள்களை மாற்றி மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். நரகத்தின் வேதனை எவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப தற்கொலை பண்ணி மௌத்தா இருந்தாங்க அப்படின்னா ஒரு முறை கத்தி எடுத்து குத்தும் போதே அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. அப்ப அதே நிலையிலேயே தொடர்ந்து நரகத்தில் இருந்தா எவ்வளவு பெரிய வேதனை நமக்கு வரும். அதுக்கு நம்ம இந்த உலகத்துல அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டு நம்ம போயிருந்திருக்கலாம். நமக்கு நிறைய சோதனைகள் வருது, நிறைய கஷ்டங்கள் கவலைகள் வருது அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் அல்லாஹ்வின் அருட்கொடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போறதுக்காக வரல. சோதனைகள் கவலைகளின் மூலமா தான் அல்லாஹ் நம்மளை செதுக்குறான். அல்லாஹ் மறுமை வாழ்வுக்காக நம்மை செதுக்குறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாத சோதனையா நமக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப இந்த சோதனைகளுக்கெல்லாம் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இம்மை மறுமை ஈருலகத்திலும் அல்லாஹ் நம்மை நல்லபடியா வச்சு மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.